வணக்கம். இன்றைக்கி நம்ம காலையில் பரோட்டா போட போகிறோம். பரோட்டா போடுறதுனாலே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நான் ஆனால் வீட்டில் எப்படி சிம்பிளாக போட்டுட்ருக்கேன் அதை அங்கே உங்களுக்கும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே பரோட்டா ஈஸியாக போடலாம். ஸோ அதுக்கு முதல் மெயின் விஷயம் அதை பிசைகிறதுக்கு நல்லா கொஞ்சம் பாத்திரம், அதாவது நம்ம பிசைய போகிற குவான்டிட்டி கொஞ்சமாக இருந்தாலும், இவ்வளோ ஒரு கைக்கு தான் நம்ம இந்த உருண்டை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூரிக்குள்ள மாவு மொத்த பிசைஞ்சோன்னு அவ்வளோ இருந்தால் கூட, ஆனால் அதுக்கு கொஞ்சம் பாத்திரம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பரோட்டா போடுறேன். ஸோ ஆசீர்வாத். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை அந்த சப்பாத்தியை மாதிரி போட்டு நம்ம இழுப்போம் இல்லையா, அதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். மித்தபடி மாவு பிசைய போகிறதெல்லாம் கோதுமை மாவில் உப்பு, கடலை எண்ணெய் அண்ட் தண்ணி, இதுதான் நம்ம செய்யறதுக்கான மெயினாக தேவைப்படுற விஷயம். இது போக வீட்டில் உங்கள்கிட்ட பால் இருந்துச்சுன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாலில் தண்ணியவே குறைச்சிட்டு அதுக்கு பால் சேர்த்து கூட பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் மொத்தத்தில் நமக்கு பரோட்டா பண்ணதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ அளவு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி போடுறேன். யூஸ்வலாக நம்ம எப்படி பூரி சப்பாத்திக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம அளவு எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கம்மியாக எடுத்துட்டால் கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா திருப்பி நம்ம போட்டு பேசிக்கலாம். நிறைய எடுத்துட்டா நம்ம 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ பார்த்து கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த மாவு சின்ன கும்மியல் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாவு ஆல்மோஸ்ட் ஒரு 8 உருண்டை 9 உருண்டைக்கு தான் வரும். அதான் கணக்கு, அவ்வளோதான் வரும். சம்டைம்ஸ் மொத்தமாக பிசைறத காட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சால் கூட மாவு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது நிறைய மாவு போட்டுறாதீங்க. ஸோ இதுக்கு தேவையான உப்பு லைட்டாக அப்படி போட்டாச்சு. அதை மாவை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதில் நான் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். நான் யூஸ்வலாகவே சப்பாத்தி பூரி பிசையும் போது மாவு ஊற்றுவோம் வீட்டில், அதனால் இப்போ நான் இதுக்கும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கை விட்டு பிசைய வேண்டாம். நம்ம இப்படி ஒரு ஸ்பூன் கொஞ்சம் திக்காக, அதாவது ரொம்ப லைட்டாக இருந்தால் நம்ம இப்படி பிசையதுக்குள்ளே வளைஞ்சிக்கிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் ஒரு திக்கான ஸ்பூன், இல்லாட்டி உங்களுக்கு பெரிய நம்ம இந்த சமையலுக்குள்ளே கரண்டி மாதிரி இருந்தால் கூட அதை வச்சு லைட்டாக இப்படி பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு அதில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி, அதாவது 200 இதுக்கு இவ்வளோ தண்ணி அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. நான் இப்படியும் போட்டு பிசைஞ்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கரெக்டான பதம் கிடச்சிரும். ஓரளவு இந்த கரண்டியை வச்சு இப்படி பிசைஞ்சு இது பண்ண பிறகு நம்ம அதுக்கப்புறம் இனி கையை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த தண்ணிக்கு ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் இந்த பேக்கிங் கிளாஸஸ்லாம் பார்த்தோம்னா 750 கிராம் நீங்கள் போட்டிங்கன்னா 4 கிராம் உப்பு போடணும், 200 தண்ணி ஊற்றணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி அளவு பெருசாக வச்சு தெரியாது. பட் நமக்கு இப்படி மாவு பிசைஞ்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாக வர்ற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. பிசுக்குன்னு தானே இருக்குது, இப்படி கையை உள்ளே விட்டு எடுக்கும்போது பிசுக்குன்னு தான் இருக்கும். ஸோ இதை நல்லா ஒன்று போல் பிசைஞ்சிட்டு நல்லா பிசையணும். நல்லா அந்த இதில் இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்த மணிக்கு பிசைஞ்சு எடுத்துருவோம். பிசைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் போட்டு நல்ல அப்படி எண்ணெயிலேயே பெரட்டி எடுத்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இதை பாருங்கள், ஒரு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் பிசுக்குன்னு தான் இருக்கும். இப்போது நான் முதலே கடலெண்ணெய் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். அது மொத்தத்துலேருந்து நம்ம எடுத்து பண்ணோன்னா எல்லாம் அசிங்கமாயிரும். ஸோ முதல்ல இதை மாதிரி ஒன்று எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நல்லா அந்த குழி மாதிரி வச்சுட்டு ஊற்றிட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு அதை எண்ணெய் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நம்ம இப்படி பிசைஞ்சு கொஞ்சம் முதல்ல அதை பார்க்கும்போது இது நமக்கு மிஸ்டேக் ஆன மாதிரி நமக்கு தோணும். பட் நல்லா நம்ம நிதானமாக அந்த மாவை பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ அந்த எண்ணெய் உள்ளே அந்த மாவில் குடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட மாவு அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க மாவில். ஒரு கையிலேயே இந்த மாவை பிசைஞ்சிடலாம். இப்போ நானே ஒரு கையில் தான் உங்களுக்கு பிசைஞ்சு காமிச்சிட்ருக்கிறேன், சரிங்களா? நம்ம அந்த ஒத்த கையில் மொபைல் வச்சுருக்கனால. ஸோ இது ஒரு பெரிய இதாக 2 கையில் வச்சு இழுத்து மேலே வீசி அப்படியெல்லாம் இல்லை.
பரோட்டா நல்லா தான் வருது. கோதுமை மாவுலி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பால் அதை மாதிரி இஷ்டப்படாதவங்க கட்டாயம் ஊற்றணும்லாம் கிடையாது. பால் வந்து ஆப்ஷனல் தான். எக்கு சில பேர் போட்டு பிசைவாங்க. நான் இதுவரை ஒரு நாள் கூட போட்டு பிசைஞ்சதில்லை. எப்போதுமே இதான். பால் கூட சில நாள் இல்லைன்னு ஊற்றாமல் விட்டுருந்துருக்குறேன். நல்லா தான் இருந்திருக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கே பார்க்க தெரியும்னு நினைக்கிறேங்க. சாஃப்டாக வந்துட்டுருக்கா. இப்போ பாருங்கள், இப்போ அந்த கை இப்படி எடுக்கும் போது இது வந்து முதல்ல இருந்தது. இப்போ அதை அப்படி பண்ணும்போது ஒரு பக்கம் அப்படி ரைஸ் ஆகுது, ஒரு பக்கம் குறையுதுல்ல. மாவு நல்லா பிசைஞ்சிட்ருக்கோம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு 1 மணி நேரம் வைக்கணும் அதெல்லாம் வந்து இல்லை. வச்சுட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்கே தோசைக்கல்ல சப்பாத்தி கல் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இதை அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட ஆரம்பித்தோம்னாலே கரெக்டாக தான் இருக்குது. ஹோட்டல் மாதிரிலாம் தேவைப்படலை. அவ்வளோ நேரம் ஊற வைக்கணுங்கிறது, புஷ்ஷுன்னு வரணும், இல்லை அது வந்து சாஃப்டாகணும், அதெல்லாம் தேவைப்படாது. ஸோ இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. பரோட்டாக்கான மாவு ரெடி. நம்ம வீட்டில் உள்ளவங்க வாக்கிங் போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து மாவை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிள் தான் பரோட்டா மாவு வந்து. ஓகே, பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை சைடில் வச்சுருக்கோம். ஓகே, நான் இப்போ கல்லை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நார்மலாக சப்பாத்தி போடுற கல்லும் அந்த இது தான். இப்போது நம்ம மாவை பாருங்கள், நல்லா எண்ணெய் இது பண்ணி அப்போ பிசுலாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இல்லை. இப்போ நல்லா இருக்குது. இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்துக்கணும். இப்போ இது கொஞ்சம் பெரிய உருண்டை மாதிரி இருக்கும். இதை நான் 2 ஆக்கிடுவேன். ஓகே, சின்ன உருண்டைகள் எடுத்துட்டு ஸோ தடவுறதுக்குமே அந்த போட்டு எடுக்கிறதுக்குமே இப்போ கோதுமை மாவை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், நம்ம வந்து மைதா மாவு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சும்மா கண்ட மணிக்கு இப்படி தோசையை நம்ம அந்த சப்பாத்தி மாவு இழுத்த மாதிரி இழுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ லேசாக முடியுமோ அவ்வளோ லேசாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இப்படி நம்ம கோடு போடணும். நெருக்கமாக கோடு போடணும். கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடல் எண்ணெய், அந்த எண்ணெயை அது மேலே இப்படி ஒரு தடவணும். இது எப்படி கோடு போடுறோம் இல்லையா, அந்த கோடு வந்து லாஸ்ட் வரை போட வேண்டாம். அந்த லாஸ்ட் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். அப்புறம் இப்படி எடுத்துக்கோங்க. பார்க்க கோலமாலாம் இருக்க மாதிரி இருந்தாலும் கடைசியில் நமக்கு அழகாக பரோட்டா வரும். இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருந்து இதை இப்படி நடுவில் கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா இப்படி ரெடி. இப்போ இது மேலே திருப்பி கொஞ்சம் இப்படி எண்ணெய் போட்டு எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு உருண்டை. இப்போ நம்மக்கிட்ட இந்த 2 இருக்குது. இந்த 2ஐயும் போடுவோம். போட்டு பரோட்டா எடுத்துகிட்டு உங்களுக்கு அடுத்தது போடுறோம். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். இதை பண்ணுனா பரோட்டா வருங்கிறது ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இப்போ யூஸ்வலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் இது பண்ணுற மாதிரி, பூரிக்கு இது பண்ணுற மாதிரி லைட்டாக இப்படி பண்ணாலே, ரொம்ப திக்காக பண்ண வேண்டாம். இப்படி பண்ணி போட்டுட்டாலே ஓகே. ஓரம் ரொம்ப திக்காகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுப்பை ஆன் பண்ணியாச்சு.
ஃபுல்லாக வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டு எடுத்துடலாம். இப்போ லைட்டாக அதுலேயும் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். நான் பரோட்டாவுக்கு மட்டும் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை, கடலெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணுறேன். நல்லா வந்துடுது சூப்பராக. இப்போ அந்த சூடு பண்ணிவிட்டு நம்ம போட்ட அந்த பரோட்டாவை அடுப்பில் போட்டாச்சு. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் லாஸ்ட்டில் வரும்போது நமக்கு அதில் வித்தியாசம் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள். இப்போ இதுலேயும் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி இந்த பரோட்டா சாப்பிடும்போது மட்டும் எண்ணெயை வந்து இது ரொம்ப யோசிச்சுடாதீங்க. எண்ணெய் இல்லாமையும் செய்யலாம், பட் எண்ணெய் ஊற்றி பண்ணும் போது தான் நல்லா இருக்குது. ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதில் வந்து எண்ணெய் கான்ஷியஸ் யோசித்து நல்லா இல்லாமல் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், இப்போவுமே இந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த லேயர் தெரியும். இந்த வேக ஆரம்பிச்சிட்டு அது வெந்துட்டு இருக்குது பாருங்கள். நமக்கு இப்போவுமே பார்க்க அப்படியே அந்த லேயர் மாதிரி தெரியும். இப்போ நம்ம இன்னொன்று வேறு வெட்டி பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டையும் சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டிட்டோம்னா அதே மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ரெண்டாவது இதையும் போட்டாச்சு. ஸோ அந்த முதல் இது போட்டதை நம்ம வந்து அப்படியே வச்சிடாமல் ஒரு பாக்ஸில் எதையாவது ஹாட் பாக்ஸில் வச்சிடணும். அப்படின்னா தான் அந்த சூடு இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம அதை இப்படி பண்ணாலே அது வந்துடும். லேயராக இப்படி எடுத்தால் உதிரியாக வந்துடும். தெரியுதா? ஓகே, சப்பாத்தி ரெடியாக போட்ட மாதிரியே பரோட்டா போட்டு ரெடி பண்ணிட்டோம். பரோட்டா அண்ட் சால்னா ரெடி ஆயிடுச்சு. சால்னா ரொம்ப சிம்பிளாக வைக்கிறது ஒரு ஃபார்மேட்டு. ஸோ அதையும் ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பரோட்டா மட்டும்தான் நூலாக அப்படி எடுக்க வரும். பாருங்க, லேயராக. ஓகே, ஹாப்பி குக்கிங்.